சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு ஒன்றில் மேற்பூர்ச்சி திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த குடியிருப்புகள் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு பிரகாஷ்? என்ன சொல்றாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்? அவர்களுடைய நிலை என்ன பிரகாஷ்? மேற்கு மாம்பலம் பிருந்தாவனம் தெருவில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் ஒரு வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததுல அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் இல்லாமல் அந்த குடும்பத்தினர் தப்பித்திருக்கிறாங்க. விஜயகுமார் என்பவர் அந்த குடும்பத்துடன் அந்த வீட்டில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீட்டில் வசித்து வருகிறார். இன்று அவருடைய வீட்டினுடைய மேற்கூரையினுடைய அந்த மேற்கூரை பூச்சு சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து இருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த சமயத்துல யாரும் இல்லாத காரணத்தினால அது கட்டிலின் மீதுதான் விழுந்திருக்கிறது. அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அந்த வீட்டினுடைய உரிமையாளரான விஜயகுமார் அந்த கட்டிலில் படுத்திருந்ததாகவும் மேற்பூச்சி விழுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் கழிவறைக்கு சென்றதால யாருக்கும் ஆபத்து இல்லாத அது கட்டில் மேல விழுந்திருக்கிறது. இதனால அந்த குடும்பமே ஒரு அச்சத்தில் உறைந்திருக்கிறது. 1973ஆம் ஆண்டு இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடுகள் அனைத்தும் தற்போது பழமை அடைந்திருக்கிறதுனால அதை இடித்து விட்டு புதிதாக கட்டிடம் கட்ட வேண்டும் என்று அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கான கணக்கீடுகளை ஏற்கனவே அதிகாரிகள் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில ஒரு வீட்டினுடைய கூரையினுடைய மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்தது தற்போது அங்க குடியிருப்புல வசிக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அரசு அதிகாரிகள் இந்த குடியிருப்பை இடித்துவிட்டு தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும், இந்த குடியிருப்பை புதுப்பித்து கட்டித்தர வேண்டும் என்பது அங்க வசித்து வரக்கூடிய மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.